பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, உம்முடைய அன்பினால் எங்களை உயிர்ப்பியும் சுவாமி. அப்பா, எங்கள் ஆவியை உயிர்ப்பித்தருளும். நாங்கள் பாவம் செய்வதினால் நாங்கள் பலவித வேதனைகள் பட்டு பலவித பாடுகளை அனுபவித்து எங்கள் ஆவியில் சோர்ந்து போயிருக்கிறோம். எந்த விஷயத்தையும் முன்னின்று செய்யும்படியாக உற்சாகமாய் செயல்பட முடியாதவர்களாய் சோர்ந்து போய் கிடக்கிறோம் சுவாமி. எங்கள் சோர்வுகளை எல்லாம் அகற்றி போடும். உம்முடைய அன்பு நிமித்தம் எங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஆவியை உயிர்ப்பியும். நாங்கள் உயிர்த்தெழுந்து எங்கள் பழைய பாடுகளையும் வேதனைகளையும் மறந்து கர்த்தாவே, உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் நாங்கள் புதுபலன் அடைந்து நாங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாக நீதியின் பாதையில் நடக்கவும் பரிசுத்தமாய் வாழும்படியாகவும் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை உயிர்ப்பி தரணும். எங்கள் ஆவியை உயிர்ப்பியும். நீர் தொட்டு குணமாக்கும் பரிசுத்த ஆவியை எங்களுக்குள் தந்து எங்களை ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை ஆளுகை செய்யும். எல்லா சூழ்நிலைகளிலேயும் எல்லா நேரத்திலேயும் எப்படிப்பட்ட காலத்திலேயும் நீர்தாமே எங்களை ஆளுகை செய்து பரிசுத்த ஆவியாய் எங்களுக்குள் வந்து அன்பின் ஆவியானவராய் எங்களுக்குள் வந்து எங்களை ஆளுகை செய்து வழி நடத்தும். நாங்கள் மரித்தவர்களைப் போல கிடந்திருந்தாலும் இனி நாங்கள் அப்படி இராதபடிக்கு எங்களை உயிர்ப்பையும் உயிர்ப்பிக்கும் வல்லமை உம்மிடத்தில் உண்டு. எங்கள் ஆவியை உயிர்ப்பித்தருளும் சுவாமி. நீர் பெரியவராய் இருக்கிறீர், சர்வ வல்லமையுடையவராய் இருக்கிறீர். எங்கள் பழைய துன்பங்களை நாங்கள் மறந்து போய் அதையெல்லாம் எங்களுக்கா நடந்தது என்று சொல்லும் அளவுக்கு அதையெல்லாம் நாங்கள் மறந்து போய் புது வாழ்வு வாழும்படியாக புதிய பலனடைய எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடைத்து பறப்பார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறதே. இந்த வசனத்தின்படி எங்களை உயிர்ப்பியும். உம்மிடத்தில் காத்திருக்கிறோம். உம்மையே சரணென்று அடைந்திருக்கிறோம். உம்மையே கதி என்று கிடக்கிறோம். எங்களை உயிர்ப்பியும். எங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பியும். எங்கள் ஆவியை உயிர்ப்பித்து பலப்படுத்தும், காத்து கொள்ளும். எல்லாவித தீங்கும் எங்களை விட்டு நீங்கி போகட்டும். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே உண்டாவதாக. ராஜாதிராஜா இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மாரநாதா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக.